கண்பல பவுல் எப்படிப்பட்டவர் என்றால், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மற்றும் முன் குறிக்கப்பட்டவன். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டும் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டவனுமாக அவன் இருக்கிறான். சுவிசேஷம் அறிவிக்கவே அனுப்பப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அதற்காக புறஜாதியருக்காக அவரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். தேவன் ஆவியை பெற்றவனாக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்ததையும் நாம் கவனிக்கிறோம். தேவனுக்கு உடன் வேலைக்காரனாய் இருந்தான். கவனிங்க பாருங்க, தேவனுக்கு உடன் ஊழியக்காரனாக இருந்தாராம். அப்போ எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. ஐந்தாவதாக கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக அவர் இருக்கிறார். ஆறாவதாக சுவிசேஷத்துக்கு நான் ஊழியக்காரன் என்று சொல்கிறார். அப்போ விசேஷமான வார்த்தைகளை பேசுவதற்கு நான் ஊழியக்காரன், நல்ல காரியங்களை சொல்வதற்கு நான் ஊழியக்காரன் என்று பதிவு செய்கிறார். புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரனாக இருக்கிறார். நியாயப்பிரமாணத்தை எல்லாரும் இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா பின்பற்றக்கூடாது. அதுக்கு மாறாக கிறிஸ்துவின் பிரமாணத்தை பின்பற்றுங்கள். அது லகுவாகவும் ஈஸியாகவும் இருக்கு, இது பிரயோஜனமாக இருக்கு. இதை ஏற்றுக்கொள்ளுகிறவன், இதை பின்பற்றுகிறவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பான் என்று சொல்லி அவர் புதிய உடன்படிக்கையின் சத்தத்தை அவர் புறஜாதியார் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தார். தேவனுடைய ரகசியங்களை அவர் ரகசியத்திற்கு உக்கிரானக்காரனாக இருந்த ரகசியத்தை சுமந்து கொண்டு போகிறதான ஒரு அம்பாசிடராக இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்தார். கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி, கிறிஸ்துவின் சிந்தனை உடையவன். அப்போ எவ்வளோ முக்கியமானது பாருங்க. நம்மள என்ன சிந்தனை உள்ளவங்களாக இருக்கிறோம்? உலக பார்வையில் சிந்தனை. நம்ம கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் கவனிச்சுக்கணும், பிசாசின் சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துவிடும். உலக காரியங்கள் வந்துவிடும், உலக ஆசை பாசங்கள் உங்களுக்குள்ளே வந்துவிடும், இச்சைகள் உங்களுக்குள்ளாக வந்துடும். எனவே கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்குள்ளே இல்லை அப்படின்னா மற்ற ஏதோ ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளாக வந்துடும். நீங்கள் அதற்கு அடிமையாக இருப்பீங்க. மறுபடியும் அந்த வசனத்தை சொல்கிறேன், ரொம்ப ஒரு சூப்பரான வசனம். பவுல் சொல்கிறது, நான் கிறிஸ்துவுக்கு அடிமையானபடினாலே மற்ற ஒன்றுக்கும் நான் அடிமைப்படுவேன். 100% ஒரு சரியான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு வார்த்தை, ஒரு அர்ப்பணிப்பு. எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ளவராக இவர் இருந்திருந்தால் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடும். நான் கிறிஸ்துவுக்கு அடிமை, மற்ற ஒன்றும் எனக்கு நான் அடிமையா இல்லை, என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலாம், மற்ற காரியத்துக்கு கீழ்ப்படிவதிலே நேரம் செலவு செய்கிறோம். ஆண்டவர் சமூகத்தை உட்காருவதை பார்க்கலாம், உலக பிரகாரமான வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவதற்கான முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று சொல்லுகிறேன். நான் உங்களை உயர்த்துவேன். நான் உயர்த்த காலம் மட்டுமாக நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்குள்ளாக அடங்கிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ யார் உயர்த்த வேண்டும்? கர்த்தர் உயர்த்த வேண்டும். ஆண்டவர் உயர்வுக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். எனவே இன்னைக்கு பிசாசு சொல்லுவான், என்ன உலகத்தை பாரு, நீ தான் படிக்கணும், நீ தான் வேலைக்கு போகணும், நீ தான் சம்பாதிக்கணும். உண்மைதான். 3 வகையிலும் மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுறான். 1, ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுறான். 2வது பிசாசால் ஆசீர்வதிக்கப்படுறான். 3வது மனிதர்களால் ஆசீர்வதிக்கப்படுறான். இந்த 3 ஆசீர்வாதத்தை நீங்கள் எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அவரால் வருகிற ஆசீர்வாதம் அது பர்மனெண்ட்டாக இருக்கும், நிலையாக இருக்கும். யாருமே திருடி கொள்ள முடியாது. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். அப்போ 3 வகையான ஆசீர்வாதத்தில் நீங்கள் கர்த்தர் அண்டையிலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கியிருங்கள். அதில் பாவம் இல்லை, அதில் சாபம் இல்லை, அதில் அநியாயம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் என்றும் நீங்கள் ரோட்டில் நிற்க மாட்டீங்க. கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் போதும். ராமன் சொல்லுவோமா? அவரால் தெரிந்து கொள்ளுகிற ஆசீர்வாதம், அவர் நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பின்பற்ற உங்களை நீங்கள் ஒப்புத்தர வேண்டும். அவரை குறித்து சொல்கிறது பவுலை குறித்து, பவுலின் வாழ்க்கையிலே